காய்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட முருகலாம் தோசை. இந்த தோசை மாவு நாங்கள் வீட்டில் தான் அரைச்சோம். நான் கடையில் வாங்கலை. மேக்ஸிமம் நான் கடையில் வாங்க மாட்டோம், வீட்டிலேயே மாவு அரைச்சிருவோம். இந்த சைடு இதுக்கு தொட்டுக்க பொட்டுக்கல் சட்னி செஞ்சோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா அப்படியே கொதிக்க விடணும். அதில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை அப்படியே பொரிய விடணும். அட் அ டைமில் இங்கிட்ட தோசை வெந்துக்கிட்டு இருக்கும். அது என்ன ஆச்சுன்னு பார்த்து அதையும் டக்குன்னு அப்படியே திருப்பி போடணும். இல்லாட்டி அது கருகிடும். ஸோ அதை நல்லா நம்ம திருப்பி போட்டாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்குள்ளே இந்த தாளித்த இந்த கருவேப்பிலை கடுகு எண்ணெயை சட்னியில் போட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுறணும். இந்த தோசை 2 சைடு வந்துச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு தோசை மட்டும் தானா, இல்லை இன்னொரு முட்டை தோசை. ஏன்னா முட்டை தோசையை கொஞ்சம் தோசை நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் அந்த முட்டையை நம்மளை உடச்சி ஊற்றும் போது அதுவும் நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி ஒரு தோசை ஒரு முட்டை தோசைன்னு எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் ஈஸியாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.